ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 13 முதல் 18 வசனங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13 முதல் 18 வசனங்கள். தியான வசனம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23 மற்றும் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாயிருக்க மாட்டான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீடத்துவத்தினுடைய அடிப்படை தகுதியை இங்கே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கலாம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலுவை சுமப்பது என்பது எனக்காக மரித்தவருக்காக நான் வாழ்ந்து காட்டுவது. சிலுவை சுமப்பது என்பது என் கழுத்திலே என்னுடைய தகுதியை ஏற்றவாறு நான் அணிந்து கொள்ளுகிற சிலுவை அல்ல. இல்லையென்றால் என்னுடைய ஆலயத்திலே எங்களுடைய தகுதிக்கேற்றவாறு நாங்கள் வைத்திருக்கிற அந்த உயரமான கோபுரத்தில் உள்ள சிலுவை அல்ல. சிலுவை என்பது ஆண்டவருக்காக தினந்தோறும் வாழுகின்ற ஒரு அனுபவம். அழைத்த அழைப்பிலே உண்மையும் உறுதியுமாய் இருக்கின்ற ஒரு அனுபவம். இருண்ட கண்டமாகிய ஆப்பிரிக்காவுக்கு முதலாக சுவிசேஷத்தை கொண்டு சென்றவர் டேவிட் லிவிங்ஸ்டன் என்னும் மிஷனரி என்பதை நாம் அநேக நேரங்களிலே படித்திருக்கிறோம், பிறர் கூற கேட்டிருக்கிறோம். தன்னந்தனியாக எத்தனையோ பாடுகளை சகித்த ஒரு சுவிசேஷகர் அவர் தன்னுடைய ஊழியத்தின் நாட்களில் ஒரு முறை ஒரு சிங்கத்தினால் தாக்கப்பட்டார். அது அவரது தோள்பட்டையை கவ்விக்கொண்டது. அந்த நேரத்தில் அவர் மற்றவர்களின் உதவியினால் அற்புதமாய் தப்புவிக்கப்பட்டாலும் அது நிமித்தமாக அவருடைய தோள்பட்டையானது எப்பொழுதும் சரிந்து அவரது கை அதன் மூட்டினின்று விலகி தொங்கிக் கொண்டிருக்கும் ஒரு நிலை ஏற்பட்டது. மழையினால் ஒழுகுகின்ற கூரையின் கீழ் நனைந்த தரையில் தங்கியிருந்ததின் விளைவாக அவர் கடுமையான ஜுரத்தினால் தாக்கப்பட்டு எத்தனையோ நாட்களாக படுக்கையில் இருந்தார். அதோடு அவர் தங்கியிருந்த குடிசைகளில் காட்டெரும்புகளினால் அவர் கடும் வேதனையை அனுபவித்திருக்கிறார். பசியிலும் தாகத்திலும் கடும் குளிரிலும் கடும் வெயிலிலும் தன்னந்தனியவனாக அவர் சொல்லொண்ணாத வேதனைகளை அனுபவித்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த தேவ மனிதன் என்ன சொல்லுகிறார் என்பதை பாருங்கள். என் வாழ்க்கையின் பெரும்பகுதியை நான் ஆப்பிரிக்க கண்டத்தில் கழித்து விட்டதில் நான் மிகப்பெரிய தியாகம் செய்திருப்பதாக ஜனங்கள் என்னை குறித்து மேன்மையாக பேசிக்கொள்ளுகிறார்கள். நம்முடைய தேவனிடத்தில் மிக அதிகமாக கடன்பட்டிருக்கும் நாம் அந்த கடனின் ஏதோ ஒரு சிறு பகுதியை, சிறியதொரு பகுதியை அவருக்கு செலுத்துவது ஒரு தியாகம் என்று எப்படி அழைக்கப்பட முடியும்? நாம் கிறிஸ்துவுக்காக செய்கிற எந்த ஒரு நற்கிரியையும் அதற்குரிய மிகச் சிறந்த பிரதிபலனை நமக்கு அளித்து விடுகிறதே. நற்கிரியை செய்கிறோம் என்ற உணர்வை நம் மனச்சாட்சியில் நாம் பெற்றுக்கொள்கிறோமே. அது நிமித்தம் நாம் மிகுந்த சமாதானத்தை அனுபவிக்கிறோமே. இனி வரும் காலத்தை குறித்த மகிமையான நம்பிக்கையும் நமக்கு அது கொடுத்து விடுகிறதே. எனவே அது ஒரு தியாகம் என்று எவ்விதம் கருதப்பட முடியும்? ஒரு தியாகம் என்று அதை நோக்குகிற மனப்பான்மையையும் சிந்தையையும் நம்மிலிருந்து நாம் அகற்றி விடுவோமாக. நிச்சயமாக அது ஒரு தியாகமே அல்ல, மாறாக அது ஒரு பெரிய சிலாக்கியம் என்றே நீங்களும் நானும் கருத வேண்டும். நம் ஊழிய பாதையில் என்ன சம்பவிக்குமோ என்று அவ்வப்போது நம்மில் உண்டாகும் கவலைகள் மற்றும் வியாதிகள், பாடுகள், ஆபத்துக்கள், வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளும் சந்திக்கப்படாத நிலை, மனிதருடைய அன்பும் அனுதாபமும் மற்றுப்போகின்ற அப்படிப்பட்ட வேளைகளில் திகைத்து நிற்க செய்யக்கூடும். அது நிமித்தம் நாம் நம்முடைய ஆவியில் அசைவுற்று ஆத்துமாவில் சோர்ந்து போகக்கூடும். ஆனால் அவையெல்லாம் ஒரு சணப்பொழுதிற்கு மட்டுமே நம்மில் நீடிக்கட்டும். நமக்குள்ளும் நமக்காகவும் இனி வெளிப்படும் மகிமையோடு ஒப்பிடப்படுகையில் அவையெல்லாம் ஒன்றுமே இல்லை. நான் ஒருபோதும் ஒரு தியாகமும் செய்யவே இல்லை. நமக்காக பரலோகத்தில் தமக்கிருந்த மேன்மையையும் பரமபிதாவின் சிங்காசனத்தை விட்டு வந்தவரின் தியாகத்தை நாம் நினைவு கூறுகையில் இதை நாம் ஒரு பொருட்டாக கருதி பேசவே முடியாது என்பதாக அவர் கூறுகிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு முறை ஸ்டான்லி
டேவிட் லிவிங்ஸ்டன் அவர்களை சந்திக்கும்படியாக ஆப்பிரிக்காவுக்கு சென்றார். அங்கு சந்தித்து அவருடைய சரீரத்தில் மிக பலவீனமடைந்து அதிக கஷ்டங்களினூடாக கடந்து சென்று கொண்டிருக்கிறதை கண்ட ஸ்டான்லி அவர் உடனடியாக தன்னுடைய சொந்த நாட்டிற்கு திரும்ப வேண்டும் என்பதை வலியுறுத்தினார். ஆனால் அவர் எவ்வளவு வலியுறுத்தியும் ஆலோசனை சொல்லியும் தன்னுடைய முயற்சியில் தோல்வியையே கண்டார். அந்த குறிப்பிட்ட நாளில் டேவிட் லிவிங்ஸ்டன் தன்னுடைய நாட்குறிப்பேட்டில் கீழ்காணும் வார்த்தைகள் எழுதி வைத்தார். என் இயேசுவே, என் ஆண்டவரே, என் ஜீவனே, எனக்கு எல்லாமானவரே, என்னை முழுவதுமாய் நான் மீண்டும் உமக்கு தத்தம் செய்கிறேன் என்பதாக அவர் எழுதி வைத்திருந்தார். இந்த தேவ மனிதனின் தன் ஜீவியத்தின் முடிவில் சில நாட்கள் பலவீனமாய் படுக்கையில் இருந்தார். ஒரு சிறு குடிலில் படுப்பதற்கு சற்றும் வசதியற்ற ஒரு படுக்கையில் அவர் கிடத்தப்பட்டிருந்தார். அவருக்கு உதவி செய்து வந்த 2 கிறிஸ்தவ வாலிபர்களும் கூட அவருடைய மரண நேரத்தில் அவர் அருகில் இருக்கவில்லை. அவர்களில் ஒருவன் அதிகாலை 4 மணி அளவில் இன்னும் அணைந்து போகாமல் எரிந்து கொண்டிருந்த ஒரு சிறு மெழுகுவர்த்தியின் மங்கலான ஒளியில் அவர் படுத்திருந்த அந்த குடிசைக்குள்ளாக சென்று பார்த்தபோது டேவிட் லிவிங்ஸ்டன் தன்னுடைய படுக்கையின் அருகில் முழங்கால் படியிட்டு தன் தலையை தலையணையின் மேல் தன் கைகளுக்குள் புதைத்திருந்த நிலையில் மரித்து போயிருந்ததை கண்டான். தனிமையில் ஆயினும் தனிமையில் அல்ல, தான் நேசித்து சேவித்து வந்த கர்த்தருடனே கூட அவர் இப்பாதையை கடந்து மகிமைக்குள் பிரவேசித்தார். அவரை கடந்த காலமெல்லாம் பலவிதமான அபாயங்கள் இன்னல்களின் மத்தியிலும் தாங்கி வந்தவர். அவர் தண்ணீர்களை கடக்கும்போது அவரோடு இருந்தவர். கரை புரண்டோடும் போது யோர்தான் ஆகிய மரணத்தை அவர் கடந்து சென்ற வேளையிலும் அவரோடு கூட இருந்து தம்முடைய மகிமையின் ராஜ்யத்திற்குள் அவரை பத்திரமாய் கொண்டு போய் சேர்த்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீ சிந்தித்து பார்க்கும்போது உன் இருதயம் கர்த்தருக்காக உன்னை நீயே தியாகம் செய்யும்படி உன்னை ஏவி எழுப்புகிறதல்லவா? கர்த்தர் உன்னை ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு உலகத்தில் பிறக்கச் செய்து பாதுகாத்து நடத்தி வருகிறார் என்பதை நீ உணர்கிறாயா? அவருக்காக கிரியை செய்யும்படியாக உனக்கு ஒரே ஒரு தருணம் மாத்திரமே கொடுக்கப்பட்டுள்ளது. உனக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரமாய் உன்னை விட்டு கடந்து போய்விடும். உன் நாட்களில் நீ அவருக்காக என்ன செய்கிறாயோ அது மாத்திரமே என்றென்றும் நிலைக்கும். எனக்கு அன்பான வாலிப சகோதரா சகோதரி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அவருக்காக கிரியை செய்யக்கூடிய மிக சிறந்த நாட்களை நம்முடைய காலங்களிலே கொடுத்திருக்கிறார், நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். தங்கள் சுகபோகங்களை மறந்து ஆத்துமாக்களை குறித்த பாரமுடையவர்களாய் கர்த்தரின் சேவையில் தங்கள் ஜீவனை ஊற்றி மறித்த எத்தனையோ இரத்த சாட்சிகள் நமக்கு முன்பாக இருந்திருக்கின்றார்கள். இந்த உலகத்தில் இன்று எத்தனையோ மாந்தர் தங்கள் தேசத்துக்காகவும் தங்கள் உயிரை போல் தங்களை நேசிக்கிற தேச தலைவர்களுக்காகவும் தங்கள் உயிரையே மாய்த்து கொள்கிறார்களே. உன்னை நேசித்து தம்முடைய ஜீவனையே உனக்காக கொடுத்த ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் தேவாதி தேவனுமாகிய உனது அருமை ஆண்டவரை நேசித்து அவருக்கு நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கு அனுபவிக்கும்படியாக நீ ஏன் முன்வரக்கூடாது? ஏன் முன்வர தயங்குகிறாய்? கிறிஸ்துவின் சேனையில் அவரோடு இணைந்து அவருடைய ராட்சியத்திற்காக போர் புரியும்படியான ஒரு வாஞ்சையையோ அல்லது அதற்கான ஒரு அழைப்பையோ அவர் உனக்கு கொடுத்திருப்பார் என்றால் அதை ஒரு மிக பெரும் பாக்கியமாக சிலாக்கியமாக கருதி உன்னுடைய வாழ்வில் அந்த நல்ல பங்கை நீ தெரிந்து கொள்ள முன்வா. இன்றைக்கு இருந்து நாளைக்கு இல்லாமற் போகின்ற உலகப் பொருளுக்காக நீ உன்னுடைய ஒரே ஒரு வாழ்க்கையை வீணாக்குவதை பார்க்கிலும் என்றென்றும் நிலைத்திருக்கும் நிலையான ஒன்றிற்காக அதனை அர்ப்பணித்து விடுதல் எவ்வளவு மேன்மையானது என்பதை உணர்ந்து செயல்படு. அது இந்த பூமியில் மாத்திரமல்ல, நித்திய காலம் முழுவதிலும் உன் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யக்கூடிய மிக இனிமையானதும் சிறப்பானதும் உயர்வானதும் மேன்மையானதும் கிடைப்பதற்கரியதுமான சிலாக்கியமாகும். ஆகவே தேவனுக்கு ஊழியம் செய்தலாகிய மிக சிறந்ததை தெரிந்து கொள்ள நீ ஒருபோதும் தாமதிக்காதே. உனக்காக நீச சிலுவையை சுமந்து கொண்டு அந்த சிலுவையிலே பாடுபட்டு இரத்தம் சிந்தின அவருக்கு நீ என்ன பதில் சொல்லப் போகிறாய்? உனக்காக சொல்லனா பாடுகளை ஏற்ற உன் நேசரின் அன்புக்கு பதிலீடாக நீ என்ன செய்யப் போகிறாய்? காலம் கடந்து போகிறதே. உனக்கு முன் உள்ள சொற்ப நாட்களை உனக்கென்று நீ ஒதுக்கி வைக்காமல்
உன் முழு இருதயத்தோடும் அவரை நேசித்து அவருக்காக சேவை செய்ய தீவிரமாய் புறப்பட்டு வருவாயா? தேவ சித்தத்தின்படி நீ அனுபவிக்கும் பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் யாவற்றையும் கிடைத்ததற்கரிய பெரும் பாக்கியமும் சிலாக்கியமாக கருதி நிலத்தில் விழுந்து சாகும் ஒரு கோதுமை மணியாய் உன் ஜீவனுள்ள முழுமையாய் அவருடைய சேவையில் வார்க்க ஆவலாய் முன்வருவாயா? செபிப்போம். எங்களின் அன்பின் தகப்பனே, எங்களுக்காக பலியான, எங்களுக்காக சிலுவை சுமந்த, எங்களுக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்ட, எங்களுக்காக இரத்தம் சிந்தின உம்முடைய சமூகத்தில் உம் சித்தம் செய்ய என்னையும் எங்களையும் தத்தம் செய்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்திற்கேற்றவாறு எங்களை எடுத்து பயன்படுத்தும். நாங்கள் உமக்காக எல்லாவற்றையும் இழக்கவோ எங்களை தாரை வார்க்கவோ ஆண்டவரே உம்முடைய சித்தம் எதுவோ அதற்கு அர்ப்பணிக்கிறோம். வழி நடத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.